வணக்கம். என் பேர் சிவகுமார். நான் திருநெல்வேலி மாவட்டம் மன்னிக்கொண்டந்தல் கிராமத்தை சேர்ந்தவர். நான் பார்த்தீங்கன்னா 2019 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஆர்ஆர்பி குரூப் டி. அந்த நோட்டிஃபிகேஷன் 2023 எனக்கு அப்பாயின்மெண்ட்டு மதுரை டிவிஷன் பூங்குடி ஸ்டேஷன் பக்கத்தில் எனக்கு மணப்பாறை செக்ஷனில் குரூப் டி எம்ப்ளாயாக இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லாம் ஊரில் இருக்க 1 to 12th வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் தான் படித்தேன். 1 to 5th பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் மணிக்கொந்தல் பக்கத்தில் இருக்க கூவாச்சிப்பட்டி கிராமத்தில் இப்போ ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படித்தேன். 6 to 12 பார்த்திங்க அப்படின்னா மணிக்கொந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதுக்கப்புறம் காலேஜ்னு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சென்னையில் SSN காலேஜ் BE EEE முடித்தேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அண்ணன் அவர் சொன்னார், இந்த மாதிரி ஃபீல்டில் நீ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு. ஸோ பேங்க் எக்ஸாம் சைடில் போகலாம் அப்படின்ட்டு திருநெல்வேலியில் ஒரு கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதம் கிளாஸ் போனேன். கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன், சென்னையில் ஒர்க் போனேன். அப்புறம் அங்கேயும் செட் ஆகலை. அப்புறம் ஊர் சைடுக்கு வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 2019 கால்வர் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்புறம் கொரோனா எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபேமிலி சுச்சுவேஷன், அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் மறுபடியும் சென்னையில் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் நான் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். கரெக்டாக 2022 எக்ஸாம் வந்துச்சு. கிடைக்கிற டேட்டில் அதே மாதிரி ஷிஃப்ட் வைஸ் தான் கம்பெனியில் குவாலிட்டி இன்ஜினியராக இருந்தேன். கிடைக்கிற ஃப்ரீ டயத்தில் படிப்பேன், கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்பேன். மேக்ஸு ரீசனிங்கை பொறுத்தளவில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனால எனக்கு கை கொடுத்துச்சு. ஃபேமிலி சுச்சுவேஷனால் நான் என்ன பண்ணிட்டேன், சென்னைக்கு ஒர்க் போய்கிட்டு அப்புறம் அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் படிப்பேன் அதே மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஆர்ஆர்பி குரூப் டி. அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டும் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா வந்துச்சு. கொரோனா டைமில் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்பவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரேஜ், அப்படி ஒரு லைஃப் ட்ராக் மாறிச்சு. மேரேஜ் பண்ணிவிட்டு 2 பேருமே சென்னையில் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சிருந்தோம், ஃப்ரீ டைமில் படித்தோம். அப்போ 2022 ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நினைக்கிறேன், அப்போது எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் எனக்கு கோயம்புத்தூரில் சென்டர் போட்டிருந்தாங்க. அங்கே போய் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் 2023 ஜனவரியில் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில் அவங்களுக்கு கிளியர்னு வந்துச்சு. அப்புறம் ஃபிசிக்கல் நடந்துச்சு. ஜனவரி 17 அந்த டைமில் ஃபிசிக்கல் சென்னையில் பட்டாலியன் கிரவுண்டு, ஃபஸ்ட்டு பட்டாலியன் கிரவுண்ட் சொல்லுவோம், அங்கே நடந்துச்சு. ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா ரயில்வேயில் ஓகே தான். நம்ம டிஎன் போலீஸு மாதிரினா ரன்னிங்கு ப்ளஸ் வெயிட் லிஃப்டிங் இது 2 தான் அங்கே இருக்கும். ஓகே, அதுலேயும் சென்சார் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம டைமிங் கவுண்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. ஃபிசிக்கலாக சென்சார் கட்டியிருப்பாங்க கையில். அந்த சென்சார் படி நீங்கள் மில்லி செகண்டோட மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு இதாயிரும். ஸோ அன்றைக்கே சாயந்தரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், நீங்கள் ஃபிசிக்கலில் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்திங்க அது ஒன்லி எலிஜிபிலிட்டி தான் ஃபிசிக்கலை பொறுத்தவரை. அதுக்கு ஃபிசிக்கலுக்கு மார்க் எதுவுமே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் வந்துடுச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அப்படியே மெடிக்கலுக்கு விடுவாங்க. மெடிக்கலும் பார்த்திங்கன்னா ரயில்வே பொறுத்தவரை மெடிக்கலுங்கிறது மிக ரொம்ப முக்கியமானது. பார்த்திங்கன்னா ஐ செக்கப் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். ரயில்வே எம்ப்ளாயை பொறுத்தளவில் ஐ டெஸ்ட்டுங்க தான் ரொம்ப பார்ப்பாங்க. அந்த ஐ டெஸ்ட் உங்கள் ஐ ஸ்டாண்டர்டு படி தான் போஸ்டிங் உங்களுக்கு அமையும். குரூப் டியில் பார்த்திங்கன்னா ஒரு 27 வகையான டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு சில போஸ்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா ஐ ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். A1 A2 A3 இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ ஐ ஸ்டாண்டர்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் செக்கப் மெடிக்கலை பொறுத்தளவில் ப்ளட் டெஸ்ட்லேருந்து ECG எக்கோ எக்ஸ்ரே இதில் ரொம்ப பார்ப்பாங்க. ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரிலாம் பார்த்துருவாங்க. முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு பார்த்திங்கன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா மதுரை டிவிஷன் மணப்பாறை செக்ஷனில் பூங்குடி ஸ்டேஷன் கண்ட்ரோல் பக்கத்தில் எனக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்கு. நான் திருச்சி தான். மதுரையும் திருச்சி டிவிஷனும் பக்கம் தான். மதுரை டிவிஷன் பக்கம் கிடையாது. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் யார்டுலேருந்தே நம்ம மதுரை டிவிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு லிமிட்லேயே நாங்கள் இருக்கிறோம். ஸோ நான் திருச்சியில் இருக்கிறேன், ஒரு ஹோட்டல்ஸ்லேயே இருக்கிறேன். இப்போ அவர் பார்த்திங்கன்னா நான் படித்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரயில்வே எக்ஸாமுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு டிஎன்பிசிலாம் படிக்கலாம் பண்ணேன். சிலபஸ்ஸு கொஞ்சம் என்னோடய இதில் சிலபஸ் கொஞ்சம் ரொம்ப கடல் மாதிரி இருந்துச்சு. ஆர்ஆர்பியை கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிசி சிலபஸ்ஸு. ஸோ மேக்ஸு சிலபஸை பார்த்தேன். ஆர்ஆர்பியோட சிலபஸ்ஸு மேக்ஸு ரீசனிங்கு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் போட்டேன். மேக்ஸு ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எப்படின்னா ஆர்ஆர்பி சிலபஸ் என்னென்னா லிமிட்டட் சிலபஸ் தான். இதுதான் சிலபஸ் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு சிலபஸை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது இதுதான் சிலபஸ். மேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸு, HCF எல்சிஎம்மு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜு, அப்புறம் அட்வான்ஸ் மேக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்களே சிலபஸை ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டிக்கோங்க.
டாபிக் வைஸாக மேக்ஸில் ஒரு 10-15 டாபிக்ஸு, ரீசனிங்கில் ஒரு 10-15 டாபிக்ஸு, சயின்ஸில் அதே தான். சிலபஸை ஃபஸ்ட் எழுதிட்டு சிலபஸ் வைஸ் நீங்கள் கிடைக்கிற மெட்டீரியல் எதனாலும். நான்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சோஷியல் மீடியாவிலேயோ இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் ரொம்ப கிடையாது. சேனல்லே பார்த்திங்கன்னா தமிழ்லையோ ஒரு இங்கிலீஷ்லேயோ கூட மெட்டீரியல் அந்தளவுக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு இல்லை. நார்த் ஸ்டேட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி சேனல்லாம் நடத்துவாங்க. அதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு தான் மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்தவரை அப்படி தான் எழுதி வச்சுருந்தேன். சிலபஸை அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக் இது ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்பர் சீரியஸ், கோடிங், டீகோடிங்கு, பசில்ஸ் இருக்குது. எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் முடிஞ்ச லாங்குவேஜ்லேயே ஒரு பேப்பரில் நீட்டாக சிலபஸை கோடு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுபடி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? மெட்டீரியலை பொறுத்தவரை நிறையா இருக்குது. இப்போம்லாம் முன்னாடி நாங்கள் படிக்கும்போது கூட அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவிலையோ இன்ஸ்டியூட்டோ சேனலோ எதுவுமே கிடையாது. இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்துருச்சு. நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் வந்துடுது. இதே இப்போ நார்த் ஸ்டேட்லேயே இருக்கட்டும், தமிழ்லேயே இப்போ நிறையா ஆர்ஆர்பிக்கு நிறையா பேர் நோட்ஸு எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் அதில் படிக்கலாம். அதே மாதிரி நிறைய மெட்டீரியல் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக சிலபஸ் எடுத்து படிங்க. அதே மாதிரி சயின்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, சயின்ஸ் எது வந்து சார் படிச்சிங்க? என்சிஆர்டி சிலபஸ்ஸு, சிபிஎஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸை பொறுத்தவரை என்ன பொறுத்தவரை நான் படித்ததுலேருந்து இப்போ உள்ள எக்ஸாம் நடக்கிற ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், என்சிஆர்டி புக்கை விட நம்மளுடைய தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்கு மிக மிக சிறந்தது. அதில் எல்லா தகவலும் கூட நம்ம புக்கில் தெளிவாக நிறைய விளக்கங்களோட படங்களோட கலராகவே நல்லா புரித மாதிரியே நல்லா கொடுத்துருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி சார் எனக்கு நிறைய பேர் நான் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், எனக்கு என்சிஆர்டி இங்கிலீஷில் இருக்குது, எனக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நம்முடைய தமிழ் சமச்சீர் கல்வி புக்காக இருக்கட்டும், சயின்ஸுக்காக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும். ஜிகேயில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கே 6th to 10th எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் உங்களுக்கு +1 +2 அந்த டாபிக்ஸ் உள்ள படித்தா போதும். நம்மளுடைய புக்கே போதுமானது தான். இப்போ கூட நான் எடுத்து காட்ட தயார். சயின்ஸ் கொஸ்டின் ஆர்ஆர்பி எக்ஸாமில் இந்த கொஸ்டினை நம்ம புக்கில் இந்த பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்ல தயார். அந்த அளவுக்கு நம்ம புக்கில் மெட்டீரியல் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் நம்மகிட்ட சோர்ஸ் எல்லாம் இருக்குது, கரெக்டாக அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம். கன்சிஸ்டன்சி முக்கியம். முதல்ல இப்போ ஒரு எக்ஸாமில் கிடைக்கல, ஐயோ இது கஷ்டமாக இருக்கும், இந்த ஃபீல்டே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருந்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டு வந்து அப்படி கிடையாது. கன்சிஸ்டன்சியாக ஒரு எக்ஸாமாக 2 எக்ஸாமாக அடுத்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீண் போகாது. என்றைக்குமே படிப்பு வந்து வீண் போகாது. ஸோ அந்தளவுக்கு படிங்க. சிலபஸை பொறுத்தளவு என்னையை பொறுத்தளவில் வேறு டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை எதுவும் வேறு டிபார்ட்மெண்ட் சொல்லலை, குறை சொல்கிற மாதிரி இல்லை, சிலபஸ் அது அதிகமாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆர்ஆர்பி சிலபஸ்ஸு கம்மியானதான். மேக்ஸு, ரீசனிங், இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம், சிபிடி எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதனால் ஸ்பீடாக சால்வ் பண்ணணும். மேக்ஸை வந்து யாருனாலும் சால்வ் பண்ணிடலாம். ஆனால் என்ன சீக்கிரம் சால்வ் பண்ணுற மாதிரி. இப்போ 100 கொஷின் உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கொஷினுக்கு நம்மளுக்கு 1 நிமிஷம் கூட கிடைக்காது, ஒரு 40 செகண்ட் தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஃபாஸ்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அதாவது ஹார்ட் ஒர்க் சாஃப்ட் ஒர்க்னு சொல்லுவோம். சரியா? சாஃப்ட் ஒர்க்கில் நல்லா பண்ணாலே ஈஸியாக இதை அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் படிக்கும்போது அதில் எதுவுமே இல்லை. சிலபஸ் நோட்ஸு தேடி கேட்டு பார்த்தேன் நிறையா, எதாவது இன்ஸ்டியூட் இருக்கா அது இருக்கான்னு இல்லை. ஸோ அப்போ நான் பண்ண கஷ்டங்கள் யாரும் படக்கூடாதுன்னு நானுமே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் டிஎன்பிஎஸ்சி மோட்டிவேட் சேனல் மாதிரி நானும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜாபுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்லி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரிலேட்டடாக தான் போட்டுட்ருக்கேன். அது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும், எப்படி பண்ணுறது, சிலபஸ் என்னங்கிறத நானே தனியாக சேனல் வச்சு போட்டுட்ருக்கிறேன். அதுவும் பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு இதே மாதிரி நிறையா இப்போ வந்துருச்சு உங்களுக்கு சோர்ஸ் மெட்டீரியல். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையிலே மற்ற இதை விட ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னென்னா நம்ம தமிழக இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஒன்லி டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4, குரூப் 2, அப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி, போலீஸு இதை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அதை விட நம்மளுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து ஆர்ஆர்பி ரயில்வேல ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நிறையா கொட்டி கிடைக்குது. முன்னாடி தான் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பியில் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இப்போ 2024 ரயில்வே போர்டுன்னு சொல்லியிருக்கோம். இயர்லி டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி மாதிரி ஆர்ஆர்பி போர்டும் இயர்லி நாங்கள் ஆனுவல் பிளான் வெளியிடுவோம். இயர்லி நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோன்னு சொல்லி இப்போ 2 வருஷமாக கண்டினியூஸாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வரணும். என்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, சார் நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் தமிழ் தான், திருநெல்வேலி தான் அப்படின்னு. சார் தமிழ்காரங்க எப்போ வேலை பார்க்குறீங்க, பரவாயில்லையே, வட மாநிலத்தவர் தான் எடுப்பாங்க, ரயில்வேனாலே வட மாநிலத்தவர்லாம் அவங்கள தான் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கேட்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் முற்றிலும் தவறான தகவல். சரியா? அதாவது நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பின்னா ஓடிட்டுருக்குறோம். சரியா? ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுவட்டத்தில் நம்ம எல்லோரும் நிறையா ஓடிட்டுருக்கோம். நம்ம ரயில்வேயை பொறுத்தளவில் நிறைய வேலைவாய்ப்பு குமிஞ்சு கிடக்கு. நம்ம யாருமே அங்கே போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சி போலீஸும் நிறைய பேர் எழுத போகிறாங்க. அதே ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், நாங்கள் ஒரு 4 பேரோ 5 பேர் தான் போனோம். ஸோ நம்ம யாருமே போகலை.
நம்ம யாருமே அந்த எக்ஸாமை போய் அட்டன் பண்ணாமலே கிணத்து தவளை மாதிரி உள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம கத்திட்டு கிடந்தோம்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பாக எல்லோரும் வரணும். இன்னொன்று நிறைய என்ன சொல்கிறாங்க, சார் சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மேக்ஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு ஓஎம்ஆர் பேசுகிற எக்ஸாமை விட கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஈஸி தான். நீங்கள் ஓஎம்ஆர் பேஸில் நீங்கள் ஷேட் பண்ணி எழுதுறதை விட அதில் சின்ன தப்புனாலும் அதை கரெக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது கொஸ்டினுக்கு தப்பாக ஆன்சர் கிளிக் பண்ணால் கூட நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஸோ அதை நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சார், ஆன்லைன் எக்ஸாமு, அதனால் இந்த ஃபீல்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தவறுங்க. அதுக்கு போக ஹிந்திக்காரங்க நிறைய எடுக்கிறாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. நம்ம யாரும் வரலை. ஸோ அதனால் அவங்க வந்திருக்காங்க அவங்க ஊர்லேருந்து. இன்னொன்று நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நண்பர் ஒருத்தர் தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு, திருநெல்வேலி தான். ஆனால் திருவனந்தபுரத்தில் வந்து எக்ஸாம் சென்டர் லாஸ்ட்டில் ஏஎல்பி எக்ஸாம் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இங்கே திருவனந்தபுரத்தில் எக்ஸாம் சென்டர் போயிருக்காங்க, அவ்வளோ தூரம் நான் போகவா, அதனால் நான் போகலை, இன்றைக்கி அட்டன் பண்ண போகல அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வட மாநிலத்தவர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறோம். பாருங்கள், பீகார் என் கூட ஒன்றா ஒர்க் பண்ணுறவர் அஸ்ஸாம் எங்கே இருக்குது பாருங்கள், நம்ம மேப்லேயே கடைசி அந்த சைடில் ஒரு ஓரமாக இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்து ஒரு ஸ்டேஷன் பக்கத்தில் ரூமு கூட எடுக்க மாட்டாங்க, பக்கத்தில் ஒரு போர்வையை மூடி தூங்கி காலையில் எழுந்திரிச்சு அங்கேயே ப்ரெஸ் பண்ணி போய் எக்ஸாம் எழுதி போகிறாங்க. எங்கே 2000-3000 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்து எக்ஸாம் எழுதிட்டு போகிறாங்க. நம்ம பக்கத்தில் ஒரு 2-3 மணி நேரம் திருவனந்தபுரத்துக்கு போக யோசிக்கணும். ஸோ அதனால் அவங்க வராங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் வருவாங்க. நம்ம யாரும் போகலை. ஸோ படிங்க, சிலபஸ்லாம் ஈஸி தான். இப்போ 2019 குரூப்டியாக இருக்கட்டும், இப்போ நடந்த என்டிபிசியாக இருக்கட்டும், நம்மளுடைய தமிழ் இளைஞர்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வரும் ரிக்வயர்மெண்ட்டில் வந்து நம்ம தமிழர் இளைஞர்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஸ்டேஷனில் நம்ம தமிழ் இளைஞர்கள் எல்லா சலுகைகளையும் பெற்று நம்ம தான் வரணும். அதனால் அவங்க வரக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இங்கே எல்லோரும் விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. நம்ம ஊர்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இனிமேல் வந்தால் கட் ஆஃப் அதிகமாகிடும். நம்ம இளைஞர்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது நம்ம இளைஞர்கள் உண்மையே திறமையானவர்கள். ஆனால் இந்த ஃபீல்டில் இது நிறையா வரல. ஸோ கண்டிப்பாக வாங்க. நான் இப்போ ஜாயின் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே நான் இப்போ பார்த்திங்கன்னா ஜிடிசி வந்துச்சு, எழுதினேன், லோகோ பைலட் எல்லாமே கிளியர் பண்ணி மெரிட்டில் நல்ல மார்க் வாங்கி வச்சுருந்தேன். இருந்தாலும் மெடிக்கலில் சின்ன இஷ்யூன்னு சொல்லி எனக்கு மெடிக்கல் அன்ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நல்ல வாய்ப்பு இருக்குது. விரைவில் நான் ஹையர் போஸ்டிங்கில் டிகிரி லெவல் போஸ்டிங்கிலே கண்டிப்பாக வந்துட்டு நான் கண்டிப்பாக அடுத்த காணொலியில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு ரயில்வே எம்ப்ளாயாக உள்ளே வரணும். நீங்களும் அடுத்த ஒரு சக்ஸஸ் மீட்டு நம்ம யூடியூப்பில் நீங்களும் வரணும். வாழ்த்துக்கள்.